சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். நான் எப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேனோ அது போல நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் நம்மளோட ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 46 அதிகாரம் 29, Genesis chapter 46 verse 29. யோசிப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? ரொம்ப வருஷம் கழிச்சு பிள்ளை தகப்பனை பார்த்து கட்டி அணைத்து கழுத்தை கட்டி கொண்டு விடாமல் அழுதான். எவ்வளோ அழுதுருப்பான்னு தெரியுமா? அப்பா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, எங்கள் அப்பா பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா பார்க்குறேன். என்னை நேசிக்கிற, எனக்கு பல வர்ண வஸ்திரமெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பல சூழ்நிலை நிமித்தம் என் உடன்பிறப்புகளுடைய அவங்க என் உடன்பிறப்புகளால் என் தகப்பனை பார்க்க முடியாமல் போய்விட்டது. என்னை கூலியில் போட்டாங்க, ஸ்மெயிலிட்ட விற்றாங்க, நிறைய நடந்து போச்சு. ஆனால் பல வருடங்கள் கழித்து என் தகப்பனை பார்க்கிறேன். எப்படி இருக்கா அவனுக்கு? அப்பா உயிரோடு இருக்காரானே தெரியாத ஒரு பிள்ளைக்கு பல வருஷம் கழிச்சு அப்பா உயிரோடு இருக்கிறாரு தெரிஞ்சு அப்பா போய் பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சியா, என் மகன் என்னை விட்டு போயிட்டான், என் மகன் என்னை விட்டு போயிட்டான், என் பேரன் பேத்திகள் எனக்கு இருக்காங்க, ஆனால் பார்க்க வழி இல்லை, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சி விளையாடணும்னு ஆசையா இருக்கு, மடியில் உட்கார வைக்கணும், அன்பாய் ஒரு முத்தங்களை கொடுக்கணும் என்று விரும்புகிறேன். இவ்வளவு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில எந்த அன்புக்காக யார் ஏங்கி கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்காவது நான் பார்ப்பேனா? இன்னைக்காவது ஒரு அற்புதம் நடக்குமா? சில அன்பானவர்கள் நீ இழந்து போய் தவிக்கிற ஒரு வேதனையா இருக்கலாம். என் புருஷன் இருந்திருந்தா, என் பிள்ளை இருந்திருந்தா, என் மனைவி இருந்திருந்தா இன்னைக்கு எப்படிலாம் இருந்திருக்கும்? இதெல்லாம் நீ யோசிச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளா இருக்கலாம். கலங்காதீங்க. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களுடைய இழந்து போனதற்கு ஈடுகட்ட அவர் வல்லவர். பல வருடம் கழித்து ஒரு அற்புதம் அவனுக்கு நடக்குது, பார்க்க வச்சிட்டார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கணும், இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு வெகு நாட்கள் கழித்து நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும். பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். நம்புறீங்களா? பேசுகிற ஒரு ஆண்டவர். இந்த நாள் இந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. செபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு நாமத்தினால் என் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விடுகிறேன். எவ்வளோ அன்பு உள்ளுக்குள்ளே மனசு வச்சுட்டு அழுதுட்டே இருக்கிற அன்பு உண்டு. இன்னைக்காவது நான் இந்த அதிசயத்தை பார்ப்பேனா? மகன் தகப்பனை பார்த்தோன்னே கட்டி அழுத்துட்டு விடவே இல்லை. அப்பாவை கட்டி அழுதுட்டு அவ்வளோ நேரம் அழுதுருக்கான். எவ்வளோ அன்பு தெரியுமா? அப்பா எவ்வளோ அழுதுருப்பார், பிள்ளை எவ்வளோ அழுதுருக்கோம். பல வருஷம் கழித்து காண்கிற ஒரு அன்பு. எத்தனையோ ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி யாராவது உட்கார்ந்துருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. நேசப்பா சொல்லுகிறார், மகனே மகளே, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு மாறாதது. உங்களுடைய அன்பான உறவுகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நீங்க உள்ளத்துல வைத்து இன்னைக்கு ஜபிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு தேவ தயவு உண்டாகும். இயேசு நாமத்தில் காண்பீர்கள். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் விசேஷமா ஜபிக்கிறேன். ஐ கமாண்ட் இட் இன் ஜீசஸ் நேம். பி ஹீல். சுகம் 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 உண்டாவதாக. இந்த நாளில் திருமணம் நாள், பிறந்த நாள் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதோ நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு மனுஷனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தையின்படி புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை இந்த ஆண்டு உங்களுக்கு திறப்பாராக, இயேசுவின் நாமத்தினாலே. Amen, 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 amen. Amen. God bless you. Have a blessed day. சந்தோஷமா இருங்க. Amen.